வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானஸ்த திருவடியில ஒரு அற்புதமான புகழ்பெற்ற மகானோட ஜீவ சமாதி பத்தி பார்க்கலாம். அவங்க யாருன்னா, மாதா மாயம்மா. அவங்க மாயம்மா அப்படிங்கிற பேர்லயே அவங்கள பத்தி தெரியும். அவங்க எவ்வளவு புகழ் பெற்றவங்கன்னு சொல்லிட்டு, பொதுவா சித்தர் வழிபாட்டுல இருக்க எல்லாத்துக்குமே அம்மாவ பத்தி தெரியும். ஏன்னா, அம்மாவோட படம் பொதுவா எல்லா வீட்லயும் வச்சிருப்பாங்க. சித்தர் வழிபாட்டுல இருக்கவங்க எல்லா வீட்லயும் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து கன்னியாகுமரி அம்மனோட அவதாரம்னே சொல்லுவாங்க. அவங்க எங்க பிறந்தாங்க, வளர்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எதுவும் தெரியாது. அவங்க அஸ்ஸாமா இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அவங்க நேபாளி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அவங்க உண்மையிலேயே வந்து அவங்க எங்க பிறந்தாங்க, வளர்ந்தாங்க அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா, பொதுவா சித்தர்களுக்கு நதிமூல ரிஷிமூலம் பார்க்க முடியாதுங்கிற மாரி, அவங்களுக்கும் எங்க பிறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அவங்க 1920 வாக்குல பிறந்திருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கன்னியாகுமரியில தான் கன்னியாகுமரி அம்மனோட அவதாரம்னு சொல்லுவாங்க. அந்த கன்னியாகுமரி கடற்கரையில ஒரு 1950, 70, 80 இந்த டயத்துல அவங்கள ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு 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 கந்தலான ஆடை அணிஞ்சிருப்பாங்க. அந்த கடற்கரைலாம் சுத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு கடலுக்குள்ள போவாங்க. கடலுக்குள்ள போம்போது அந்த நாய்களும் உள்ள போகும். நாயின்னு சொல்லக்கூடாது, பைரவர்கள் நெறைய அவங்கள சுத்தி இருக்கும். பொதுவாவே சித்தர்கள சுத்தி வந்து பைரவர்கள் இருப்பாங்க. மாயம்மாவ சுத்தி 10, 20 பைரவர்கள் எப்பயுமே இருப்பாங்க. கடலுக்குள்ள போவாங்க. போயிட்டு வெளிய வரும்போது, இந்த சங்கு அந்த மாரி சில குப்பைகள்லாம் கொண்டு வருவாங்க. அத இரவு நேரத்தில எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது பார்த்தா மிகப்பெரிய யாகம் நடக்கிற மாரி தெரியும். அத பார்க்குறவங்களோட கர்ம வினை கழியும்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில அவங்கள பார்த்தீங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நெறைய பேர் நெனச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, அவங்க நிகழ்த்திய ஒரு ஒரு அற்புதத்தால வந்து அவங்கள பத்தி வெளிய தெரிஞ்சிருக்கு. அது எப்படின்னா, ஒரு தடவ சுற்றுலா பேருந்து வந்திருக்கு. அப்ப வந்து ஒரு நாய்க்குட்டி மேல வந்து அடிபட்டு குடல் வெளிய வந்துருச்சாம். அப்ப அத வந்து யாருமே கண்டுக்கல. கூட்டமா வேடிக்கை பார்த்துருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்த விலக்கிட்டு வந்த அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நாய்க்குட்டிய தூக்கி மடியில வச்சு, இவங்களோட அந்த கந்தல் துணியில ஒரு கட்டு போட்டு, ஒரு வைக்கோல வச்சு என்னமோ செஞ்சதா சொல்றாங்க. செஞ்சுட்டு விட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, அந்த நாய் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ண மாரி சரியாயி எழுந்திரிச்சு ஓடியிருக்கு. அப்ப தான் அம்மாவ பத்தி மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா, அரசல் புருசலா அவங்களுக்கு சித்தர்கள பொதுவா அங்க போறவங்க கண்டுபிடிச்சுருவாங்க. பொதுவா சித்தர் வழிபாட்டுல இருக்கிறவங்க, ஒரு 2 நிமிஷம் யாராவது ஒருத்தவங்கள பார்த்தாலே அவங்க சித்தர்ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிரும். இயற்கையிலேயே வந்து அந்த இது எல்லாத்துக்குமே உண்டு சித்தர் வழிபாட்டுல இருக்கவங்களுக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, தவகுணம் ஞானானந்த சாமிகள் வந்து மாயம்மா பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க மாயம்மா அம்மா வெளிய தெரியறதுக்கு அவரு ஒரு காரணம். ஏன்னா, அவரு பார்த்தீங்கன்னா, அவரு பொன் காமராஜ் ஐயா. இவரு வந்து பழைய டிஐஜி. அவர்கிட்ட வந்து கன்னியாகுமரி போயி அம்மன வழிபட்டு வா, கன்னியாகுமரி அம்மன்னு சொல்லியிருக்காரு. அவரு வந்து கன்னியாகுமரி போய் கன்னியாகுமரி அம்மன வழிபட்டு போயிட்டாரு. அப்ப போனோன சொல்லியிருக்காரு, "நான் சொன்ன அம்மன் வந்து இப்ப இருக்கிற அம்மன். நீங்க போ. ஒரு கிளை வந்து இந்த மாரி அழுக்கடைஞ்ச நிலையில நாய்களோட சுத்திக்கிட்டு இருக்கும்னு" சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அப்புறம் வந்து பார்த்து பொன் காமராஜ் ஐயா பார்த்து அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு அடிக்கடி பொன் காமராஜ் ஐயா வந்து அங்க போவாங்களாம். ஏன்னா, அது அவங்களோட நூல்ல வந்து அத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஞானி அம்மா. அவங்க வாழுங்காலத்தில எண்ணற்ற அற்புதங்கள வந்து நிகழ்த்தியிருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு போனாலே நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ராசியான பெண்மணி அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க ஏதாவது கடைக்கு போவாங்களாம். பெரும்பகுதி அவங்க வந்து யார் குடுத்தாலும் வாங்க மாட்டாங்களாம். ஒரு சிலருக்கு வாங்குனாலும், அந்த பைரவருக்கு வந்து ஊட்டி தான் விடுவாங்களாம். ஒரு சில கடைகளுக்கு போனா வியாபாரம் நல்லா ஆகுன்னு அம்மா எப்போ வருவாங்கன்னு காத்துட்டு இருப்பாங்களாம். அவங்க வந்து அந்த பொருள்கள குடுத்தோனே வாங்கிக்கிருவாங்களாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இங்க திண்டுக்கல்ல வந்து கசனம்பட்டியாரோட ரொம்ப நெருக்கமான பக்தர். அவர் மருதராஜ அண்ணன். ரொம்ப நெருக்கமா ஐயா கூடயே இருந்தவரு. ஐயா சமாதி அடைஞ்சு 42 வருஷம் ஆச்சு. அப்பயே அவர் கூட நெருக்கமா இருந்தவரு. அவரோட அனுபவத்த சொன்னாரு. "உன்ட்ட மாயமாமா வந்து ராஜேந்திரன் ஐயா வந்து கார்ல வந்திருந்தாங்களாம், கசனம்பட்டியார பார்க்கறதுக்கு. தூரன்னு அம்மா வந்து கசனம்பட்டியார பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அப்புறம் அதன் பிறகு வந்து 1 வாரம் வந்து அவரு அவரு வந்து ஐயா வந்து அம்மாவும் ராஜேந்திரன் ஐயா வந்து அவர் மருதராஜன் வீட்ல தங்கியிருந்ததா சொன்னாங்க. அந்த 1 வாரமா வீட்ல அவ்வளவு சந்தோஷமா இருந்ததாம். பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. அம்மாவோட முகத்த பார்த்தாலே வந்து ஏதோ ஒளி பொருந்தியதுன்னு சொல்லுவாரு அவரு. "ஒரு வாரம் அம்மாவோட இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சுச்சு." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த 1 வாரத்தில 2 முறை வந்து கார்ல வந்து கசனம்பட்டி ஐயா வந்து நிர்வாண சாமிகள வந்து அம்மா வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அத அவரு சொன்னாரு. இப்ப அதன் பிறகு திருவண்ணாமலையில போய் யோகிராம் சரத்குமாரையும் அம்மா ஒரு தடவ பார்த்துருக்காங்க. அது ஞானிகளோட சந்திப்பு அப்படிங்கிறது பொதுவா உலக நன்மைக்காக இருக்கும். அதேமாரி யோகிராம் சரத்குமாரையும் அவங்க போய் சந்திச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஞானி அம்மா. அம்மா நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்க. பெண் சித்தர்கள்ல ரொம்ப குறிப்பிடத்தக்கவங்க அம்மா. அம்மா பார்த்தீங்கன்னா, இறுதி காலத்தில சேலத்தில போய் ஜீவசமாதி ஆனாங்க. 1992 வருஷம் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அம்மா ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் சேலத்தில நீங்க அம்மாவோட ஜீவசமாதிய சொன்னீங்கன்னா தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. யாருக்காவது சேலம் போனீங்க அப்படின்னா, அம்மாவோட ஜீவசமாதி போய் தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. நான் ஒரு 4 முறை சேலம் போய் அம்மாவோட ஜீவசமாதி தரிசனம் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயம் போய் தரிசனம் பண்ணுங்க.
ஏன்னா அம்மாவை தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக அவங்களோட அழைப்பு இருக்கணும். நமக்கு அந்த கொடுப்பனம் இருக்கணும். பராசக்தியோட அவதாரம். கர்ம வினைகளை பெருமளவு குறைக்கக்கூடியவங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க சேலம் போய் அம்மாவை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.